பிரியங்கா இப்ப 2வது திருமணம் பண்ணிக்கக்கூடிய கணவர் வசி அவர்களோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு? அவர் எவ்வளவு லட்சம் ரூபாய் வந்து சொத்துக்கு அதிபதியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதோட விவரத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜய் டிவில ஒரு ஃபேமஸான ஆங்கரா கூடிய பிரியங்கா, ஒரு ஃபேமஸான டிஜேவா இருக்கக்கூடிய வசி அப்படின்னு சொல்ற நபரை தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த வசிய கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி வெளிநாட்டுல ஒரு ஈவென்ட்டுக்கு பிரியங்கா ஆங்கரிங் பண்ண போகும்போது தான் அந்த ஈவென்ட்ல டிஜேவுக்கு வந்திருந்த வசிய மீட் பண்ணியிருக்காங்க. அப்பதான் இவங்க 2 பேருக்கு இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்குது. ஒரு கட்டத்துல இவங்களோட பழக்கம், நட்பு, காதல்ல மாறி இப்ப திருமணத்துல முடிஞ்சிருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பிரியங்கா திருமணம் பண்ணிருக்கக்கூடிய டிஜே வசி இருக்காருல்ல, இவரு கிளிக் 187 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தி வந்துட்டு இருக்காராம். அது மூலியமா எக்கச்சக்கமான வசதி படைச்ச பெரிய பெரிய பணக்காரர்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் இவர் தான் அவங்க திருமணத்துக்கான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு. அது போக பிரைவேட் பார்ட்டி, பப்னு சொல்லி பல ஈவென்ட்ல டிஜேவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது மூலியமா பல லட்சம் ரூபாய் இவருக்கு சம்பளமா வருது. அது எல்லாத்தையும் மூலியமா பல லட்சம் ரூபாய்க்கு இப்ப அதிபதியாவும் இருக்காரு. இன்னொரு பக்கம் இவரு லண்டன்ல தான் ஒரு வசிச்சு வந்துட்டு இருக்கிறதாவும், லண்டன்ல எக்கச்சக்கமான ஈவெண்ட் நடத்தி அங்க சம்பாரிச்சு அங்க லண்டன்ல ஒரு வீடு வாங்கியிருக்கிறதாவும், தனியா சென்னையில இவர் பெயர்ல ஒரு வீடு இருக்கிறதாவும் தெரிய வந்திருக்குது. அது இல்லாம சென்னையில இவர் பெயர்ல தனியா ஒரு ஹோட்டல் நடத்தி வந்துட்டு இருக்காராம். இப்படி பல லட்சம் ரூபாய்க்கு அதிபதியா இருக்கக்கூடிய வசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை தான் பிரியங்கா இப்ப திருமணம் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஈக்குவலா அதே அளவுக்கு பிரியங்காவும் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா பிரியங்கா விஜய் டிவில நடக்கக்கூடிய முக்கால்வாசி ஷோவுக்கு இவங்க தான் ஹோஸ்டாவும் ஆங்கராகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஃபாரின் ஈவெண்ட்டுக்கு இவங்க ஹோஸ்டாவும் போறாங்க. இது போக பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு அதுல எக்கச்சக்கமான வீலாக் போடுறாங்க. அந்த யூடியூப்லயும் உங்களுக்கு ரெவன்யூ இன்கம் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் டிஜே வசி தன்னோட கணவர் சம்பாதிக்கக்கூடிய பணம், இன்னொரு பக்கம் பிரியங்காவுக்கு வரக்கூடிய சம்பாத்தியம், இவங்க 2 பேரை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு செட்டில்டான லைஃப் வந்து இனிமே அவங்க வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் அவங்க கருத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே பிரியங்கா காசுக்கு ஆசைப்பட்டு வசியை வந்து அவங்க திருமணம் பண்ணிக்கல. அவங்க கடந்த கால வாழ்க்கையில பல கசப்பான அனுபவம் நடந்திருக்குது. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க அம்மா தான் முக்கியம், அவங்க பிரதர் தான் முக்கியங்கிற மாதிரி அவங்க லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பிடிச்ச ஒரு நபரை நான் பார்த்தேன்னா நான் மறுபடியும் திருமணம் பண்ணிப்பேன். ஆனா அந்த நபர் என்னை மட்டுமே பார்த்துட்டு எனக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கணுங்கிறத பல இடங்கள்ல பிரியங்கா அழுத்தி சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரா தான் பிரியங்கா கண்ணுக்கு வசி தெரிஞ்சிருக்காரு. ஃபாரின்ல ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிருந்தப்ப தான் பிரியங்கா வசியை பார்த்திருக்காங்க. பார்த்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே வசிய பிரியங்காவுக்கு பிடிச்சு போயிடுச்சான். அவரோட அணுகுமுறையா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், பெண்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய மரியாதையா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்த்து தான் பிரியங்கா வசி மேல ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சு இப்ப கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த வகையில வசி அவர்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும், அவர் எவ்வளவு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற அப்படின்ற தகவல் இப்ப பாத்தீங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.